T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் செயல்பாடுகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 2007ல தோனி கேப்டன்ஷிப்பாக இருந்தப்ப நம்ம வேர்ல்டு கப் வாங்கினோம். அதுக்கப்புறம் 2024ல ரோஹித் சர்மா கேப்டன் இருந்தப்ப வாங்கினோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம 2026ல வாங்கியிருக்கோம். இது ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நேற்று 250 ரன் சேஸ் பண்ணுறது கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம இந்தியா வின் பண்ணிடும்ன்ற ஒரு சந்தோஷத்துல தான் எல்லாருமே பார்த்தோம். அதே மாதிரி வின் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நேற்றுலாம் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணோம், ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து. பேட்டிங் ஓப்பனிங் 3ல நல்லா ஸ்கோர் பண்ணதுனால நம்மளால ஒரு 250க்கு மேலே அப்படின்னு அடிக்க முடிஞ்சுச்சு. அதனால அதே சமயத்தில் அவங்களும் நல்லா பவுலிங் போட்டாங்க. ஒரே டயத்தில் 3 விக்கெட் கண்டினியூஸாக விழுந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் இந்தியா மேலே திரும்ப ஒரு ப்ரெஷர் நல்லாவே வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் சிவம் துபே ஒரே ஓவரில் 20 ரன் அடித்தார். ஸோ அந்த ஓவர் ஒரு டர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. ப்ளஸ் அடிஷ்னலாக பும்ரா பவுலிங் போட்டது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. 4 விக்கெட் எடுத்தார். நியூசிலாந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்டாக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு 150 அந்த ரேஞ்சிலே அவங்க தோற்றதுனால நம்ம டீம் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது 3வது வேர்ல்டு கப் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நியர்லி 255 அடுத்து ஒரு பெரிய ஸ்கோரை டார்கெட்டாக வச்சோம் அவங்களுக்கு. அவங்க நியர்லி 150க்குள்ளேயே அவங்கள கம்ப்ளீட்டாக நம்ம நியூஸ்ல கவர் பண்ணிட்டோம். ஸோ அப்படி பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டிங்கில் சஞ்சு சாம்சன், பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பும்ரா, இவங்களாம் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லா பிளேயருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால தான் நம்மளால் ஜெயிக்க முடிஞ்சது. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா துறைகளையும் தடம் வச்சுக்கிட்டு இருக்கோம் உலக லெவலில். இதில் பண்ணதும் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது எங்களுக்கு. நல்லா விளாண்டாங்க. எதிர்பார்த்ததை விட இப்போ டீம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் எல்லாரும் மக்களோட எதிர்பார்ப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆப்போசிட் டீம் கம்பேர் பண்ணும்போது நம்ம டீம் பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு சூப்பர், வெரி குட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஒரு பவுலர் அவனோட வேலையை சிறப்பாக செய்கிறாங்க. தேவையான டைமில் விக்கெட் எடுத்துறாங்க. பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் சிங், இது மாதிரி பவுலர்ஸ்லாம் நல்லா போட்டுட்டு வராங்க. இதே பெரிய விஷயம். மேட்ச்சில் சில மேட்ச் ஃபெயிலியர் ஆகுறாங்க பேட்ஸ்மேனு, சில மேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. எல்லா மேட்சும் எல்லாராலையும் விளையாட முடியாது. சஞ்சு சாம்சன் நல்லா விளையாடினாரு. மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். Make India great again. மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள், பிரேக் ஃப்ரீ நியூஸ், வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள், பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.